राधे कृष्णा जय भोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय जय बोलो यमुना मैया की जय जय बोलो गोवर्धन गिरिराज की जय அழகான கோவர்தன பரிக்கிரமா விஷயங்களை ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். வாழ்க்கைன்றது அழகான நினைவுகள். அதை பார்த்து பார்த்து சேகரித்து வச்சுக்கோங்க. இது எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை ஒரு புத்தகத்தின் பக்கம், ஒரு ஃப்ரெஷ் பேஜ். அதில் நீங்கள் என்ன வேணால் அழகாக ஃபில்அப் பண்ணலாம். நீங்கள் என்ன இன்னைக்கு எழுதுறீங்களோ அது நாளைக்கு காத்தால முதல்ல நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் தான் படிக்க முடியும். இப்போ ஒரு டைரி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு இந்த டைரி எழுதுகிற வழக்கம்னு ஒன்று உண்டு. ஒன்று யோசனை பண்ணி பாருங்களேன். நல்லதாக எழுதி வச்சுட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? அதே மாதிரி அதை அடுத்தவங்க வாசித்தா இவ்வளோ நல்லா இருக்கும். ரைட்? இப்போ ஒரு மரம் இருக்குது. ஒரு மரம் ஒரு டைரி எழுதுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஆரம்பத்திலேருந்து எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு அழகான விஷயங்கள் அது எழுதும். ரைட்டா? ஒரு பக்கம் இலைய பூச்சி அரிச்சது, ஆனாலும் இன்னொரு பக்கம் நான் இளந்துளிர் விட்டேன். ஒரு பக்கம் வேரை வேற ஒரு வேர் ஏதோ ஒரு பூச்சியினாலே சிரமப்படுறது, இல்லாட்டி யாரோ பள்ளம் தோண்டி இந்த வேரை கட் பண்ணுறார். இன்னொரு பக்கம் வேர் விட்டேன் நான். அழகான இலையுதிர்காலம் வந்தது. பாரமாக இருந்த இலைகளை நான் உதிர்த்து விட்டேன். மீண்டும் அழகான வசந்த காலம் வந்தது. நான் ஜோராக துளிர்த்தேன். அழகாக பூக்கள் பூத்தேன். மாலையில் பூக்கள் கீழே விழுந்தன. அந்த பூக்களுக்குள் மகரந்த சேர்க்கை நடந்தது. பூவே காயாக பரிமளித்தது. காய் பழமாயிற்று. நன்கு பழுத்தவுடன் அதற்கு இதன் மேல் என்னுடைய சக்தியை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. நான் பழத்தை நழுவ விட்டேன். பழம் சிலர் சாப்பிட்டனர். சில சமயத்தில் அணில் சாப்பிட்டது. சில சமயங்கள் கீழே விழுந்தது. கீழே விழுந்த பழத்தை சில பூச்சிகள் பறவைகள் சாப்பிட்டன. மீதி இருந்தது அந்த பழத்தின் விதை. மண்ணிலே அப்படியே கிடந்தது. மழையும் பெய்தது. கொஞ்ச நாளில் துளிர்த்தது. இதோ இதோ என் குழந்தை வளர்கிறது. இப்படிதானே எழுதும். ரைட்? ஸோ இந்த மாதிரி எப்படி இருக்கும்? ரைட்? அப்போ நீங்கள் அழகான பக்கங்கள் fill it. It's a blank check. It's a blank check. fill up பண்ணிக்கோங்க. என்ன வேணா, எவ்வளோ வேணா, எது வேணா, எப்படி வேணா கிருஷ்ணான்னு எழுதி fill up பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் fill up பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு, பண்ணிக்கோங்க. இதைத்தானே திரும்ப திரும்ப சொல்றேன். உங்கள் வாழ்வின் பக்கங்களை நீங்கள் நிரப்புங்கள். அடுத்தவன் நிரப்பக்கூடாது. அது எப்படி சரியா வரும்? அவ கோபத்தை கிறுக்கி வைப்பா, அழுகியை கிறுக்கி வைப்பா, கடுப்பை எழுதி வைப்பா. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ பாடுபடுறது. உங்கள் மனசு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்லை.
பின்ன அது என்னோட ப்ராப்பர்ட்டி, ஜாகிரதையாக வச்சுக்கோ அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். அது என்னோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். உன் உடலும் உள்ளமும் வாழ்க்கையும் உன் எண்ணங்களும் இந்திரியங்களும் எனக்கு மட்டுமே சொந்தம். இதுதான் கண்ணனுடைய ரூல். அந்த அந்த வாழ்க்கையில் கணவன், மனைவி, குழந்தை, பந்து, அம்மா, அப்பா, தெரிந்தவர்கள், நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் எல்லாரும் உண்டு. பட் த ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து ஃபாரெவர் கிருஷ்ணா மட்டும்தான். இப்போ சில பேர்லாம் அந்த கடையை கட்டி விட்டுருவா வாடகைக்கு. நிறைய கடைகள் அதில் மாறும். ஆனால் அந்த இடத்தோட ஓனர் அவரே தானே. அவர் கொடுக்குற வரைக்கும் அவரது தானே. எத்தனை கடைகள் மாறினாலும் பேர் மாறினாலும் அந்த இடத்தினுடைய ஓனர் யாரோ அவருக்கு தானே. அதுபோல் நீ தான் உன் இடத்துக்கு ஓனர். அதை நீ கண்ணன்கிட்ட கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அப்படி ஒன்று தான் இந்த கோவர்தனம். இந்த கோவர்தனம் அவ்வளோ விசேஷம். அதாவது சொல்லிட்டு இல்லையா, அது நேத்தியம் நடத்தே சொன்னேன். இந்த கோவர்தன மலையில் ராசம் ஆடும் பொழுது தான் சங்கச்சூடன் வந்து தூக்கிண்டு போகிறான் சதச்சந்திரானனாவை. பகவான் ஒரு சால மரத்தை பிடுங்கிண்டு போனான்னு. சால மரம்னா 2 மரங்களை சொல்கிறான். சால் மரம் வட இந்தியாவிலலாம் வந்து இந்த நாகலிங்கப்பூ இருக்கு இல்லையா, அதுதான் சாலமரம் அப்படின்னு சொல்கிறான். சில பேர் தமிழ்நாட்டு பக்கத்தில் குங்கிலியம்னு ஒன்று போடுவா. இந்த சாம்பிராணி புகை மாதிரி குங்கிலியம்னு சிவபெருமான் கோயில் நிறைய உண்டு. குங்கிலிய நாயனார்னே ஒருத்தர் உண்டு, கண்டுபிடிச்சு பாருங்க. அப்போ ஒன்று நாகலிங்க மரம் இல்லாட்டி குங்கிலிய மரம், இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சது தானே. அதெல்லாம் அன்றைக்கே சொன்னேன், ஓ இதுதானா அது அப்படின்னு நீங்கள் பிரமிச்சு போவேன்னு சொன்னேன் இல்லையா. ஏன்னா நான் குங்கிலிய மரம் பார்த்துருக்கேனா இல்லையான்னு தெரில. நான் கூகுளில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா மாதிரி இருக்குது. பட் நேராக பார்த்துருக்கேனா இல்லையான்னு நான் திரும்பி ஒரு கன்ஃபார்ம் பண்ணேன். நாகலிங்க மரம் நிறைய பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிச்ச ஒரு மரம். அது நல்ல ஒசரமாக வரும். ஸோ அதுதான் சால மரம்னா ஒன்று குங்கிலிய மரம், இல்லைன்னா நாகலிங்க மரம். ஸோ இந்த கோவர்தனத்தில் நாம் குசும சரோவரம், நாரத குண்டம், இது ஒவ்வொன்றா பார்த்தோம். ரத்ன குண்டம், அப்புறம் என்ன யோசிங்க. நான் டெய்லி சொல்லி தானே இருக்கேன், கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நேற்று வந்து யுகல குண்டம், அதுக்கப்புறமா பஞ்சதீர்த்த குண்டம், அப்புறமா மானசி கங்கா, இதெல்லாம் பார்த்தோம். இந்த மானசி கங்கா எப்படி வந்ததுன்னு பார்த்துட்டோம். வத்சாசுரனை வதம் பண்ண கண்ணன் கன்றுக்குட்டியாக இருந்த அசுரனை கொன்னாலும் அது பாபம்தான், அதனாலே அவன் கங்கையில் தீர்த்தமாடணும்னு சொல்லி சில இடங்களில் கோப குழந்தைகள் சொன்னான் இருக்கு, சில இடங்களில் கோபிகைகள் சொன்னான் இருக்கு, சில இடங்களில் ராதாராணி சொன்னாள்னு இருக்கு. ஸோ கண்ணன் வந்து தன் மனசனாலே கங்கையை தருவிச்ச இடம் மானசி கங்கா. ஒரு காலத்தில் அது அவ்வளோ பெருசாக இருந்துதான். அதில் இந்த பக்கத்துலேயே அந்த பக்கம் போகிறதுக்கு போட் வேணும், இல்லாட்டி அது நதி மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் பெரிய ஏரியா இருந்தது, அதனால் சுற்றிட்டு போகிறதுக்கும் நிறைய சமயம் எடுக்கும். ஸோ இந்த பக்கத்துலேயே அந்த பக்கம் போட்டில் போகணும்னு சொல்லுவாள். நான் வந்து ஆஃப்ரிக்கா போயிருந்தேன், உகாண்டா. அவள் பார்க்கும்பொழுது ஒரு லேக் மேலே ஃப்ளைட் போச்சு, லேக் விக்டோரியான்னு பேருக்கு. 3 நாடுகளுக்கு அது ஷேரிங்காக. அப்போ அவ்வளோ பெருசு இருக்கும். அதில் வந்து அலை அடிக்கும், ஏரியில் அவ்வளோ பெருசாக அலை அடிக்கும்னா சமுத்திரம் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளைட்டில் பார்க்கணும், அந்த மேப்பில் கிராஸ் பண்ணும்போது வாவ் அப்படின்னு இருக்கும். நிஜமாகவே பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த லேக் விக்டோரியா. அந்த மாதிரி இந்த மானசி கங்கா ஏன்னா நான் பார்த்த பெரிய ஏரின்றது அதுதான். இன்னும் வீராணம் ஏரி நான் இன்னும் பார்க்கல, பார்த்தா தெரியும் எனக்கு. நான் பார்த்துருக்கிறது எங்கே போய் தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஏரிகள்லாம் பார்த்துருக்கேன் நான். அப்புறம் மதுராந்தகம் ஏரி பார்த்துருக்கேன், அந்த ரோடில் போகும்பொழுது. செங்கல்பட்டு ஏரி, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிட்லப்பாக்கம் ஏரி, ராஜகீழ்ப்பாக்கம் ஏரி, மாடம்பாக்கம் ஏரி, ஹஸ்தினாபுரம் ஏரி, இந்த மாதிரிலாம் நிறைய ஏரிகள் பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி இந்த மானசி கங்காவும் ஒரு பெரிய ஏரியா இருந்திருக்குன்னு சொல்கிறான்.
இப்போ ரொம்ப சிறுசாக தான் இருக்குது. நல்ல ஆழம் உண்டுன்னு சொல்லுவாள். அப்போ தான் சொன்னேன் இல்லையா, நந்தகோபர் இவாளெலாம் கங்கா யாத்திரைக்கு போகும் பொழுது வேண்டாம்னு சொல்லி கண்ணனை அழைச்சிட்டு வந்து அவர்கள் அத்தனை பேருக்கும் கங்காதேவியை காட்டி கொடுத்தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதன் பிறகு எல்லாருக்கும் இந்த மானசி கங்கா பிடிச்சு கொடுத்தோம். கோபிகைகள்லாம் இந்த தயிர், பால், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் விற்பதற்காக அந்த பக்கம் போவான். இந்த மானசி கங்காவை கடந்து அந்த பக்கம் போகணும். இந்த சமயம் நிறைய போட்காராக இருப்பா, அழிச்சுட்டு போவாள். ஒரு நாள் கோபிகைகள் ராதாராணி இவெல்லாம் வர அன்றைக்குன்னு பார்த்து வேறு ஒரு பெரிய போட் எதுவும் இல்லை. ஒரே ஒரு போட்டு தான் இருக்குது. அது கொஞ்சம் பழைய போட்டாக இருக்குது. அது ஓடக்காரன் அப்படி ஓரத்தில் அந்த கோணியெல்லாம் போட்டு படுத்துன்னு இருக்கான். இப்போ வந்து ஓடக்காரா அந்த பக்கம் போகணும், போகலாமா அப்படின்னோடனே போகலாமே, ஏறுங்க. எவ்வளோ விலைன்னு கேட்டால் அவளுக்கு எப்பயும் ஒரு விலை கொடுப்பா இல்லையா. கூடுமான வரைக்கும் அந்த ஓடத்தில் மட்டும் விலையை பேசிட்டு நிர்ணயம் பண்ணிட்டு போகணும். இல்லாட்டி நடுவழியில் போய் அவள் மக்கள் பண்ணுவா, இல்லாட்டி நதிக்கு பக்கத்தில் போக மாட்டா, இங்கேயே இறங்கி போகணும், ரோடாவது இறங்கி போகிறதுக்கு. அப்போ இந்த ஓடக்காரன் ஏறுங்கன்னு எல்லோரும் ஏறியாச்சு. கொஞ்சம் தூரம் அப்படி அவள் கேட்டா உனக்கு என்ன வேணும்னு. அவன் சொன்னான், எனக்கு என்ன பணம்லாம் ஒன்றும் வேண்டாம், ரொம்ப பசியாக இருக்கேன். நீங்கள் தான் நிறைய அந்த பால் ஸ்வீட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கும் பிருந்தாவனம் பிரச்ச பூமியில் அவ்வளோ ருச்சியாக இருக்கும். அப்போ எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, ரொம்ப பசியாக இருக்குது, கலப்பாக இருக்கேன். முதல்ல அதெல்லாம் தரமாட்டோன்னு அப்புறம் சொன்னேன், அடி கொடுக்கலாண்டி, பாவண்டி, நமக்கு அந்த பக்கம் போகணும், இது சீப்பு தான் அப்படின்னு சொல்ல. அவள் அந்த என்ன பன்னீர்லாம் வச்சுருப்பா, பாலாடை கட்டி தானே பன்னீர், அதுக்கப்புறமா பால் ஸ்வீட்ஸு நிறைய உண்டு அங்கெல்லாம். கேட்கணும், லஸ்ஸி எல்லாம் இருக்கும் வேறு. அவளாவது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா அது முதல்ல கொடுக்குறேன்னு ஒத்துண்டா. அப்புறம் கொஞ்சம் தூரம் போட்டை ஓட்டினோம், கொஞ்சம் தூரம் தான் ஓட்டினோம். அவெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா திரும்பியும் வந்து கொஞ்சம் தூரம் ஓட்டினா. அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கு, வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன், எனக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு விட்டுட்டு அப்படி கையாளின்னு அப்படின்னு சாஞ்சு கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். உடனே வரலாம் கோபம், டேய் நடா நினச்சிட்டு இருக்காய், கொண்டாங்க பக்கம் விடுறா அப்படின்னு அவன் சொன்னான். இந்த பாருங்கோ, என்னால் முடியல, ஒன்று வேணால் பண்ணுங்கோ, யாராவது 2 பேர் என் கையை பிடிங்கோ, 2 பேர் என் காலை பிடிங்கோ, கொஞ்சம் மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டீர்கள்னா ஆனந்தமாக நான் வண்டி ஓட்டுவேன். கோபிகளுக்கு பயங்கர கோபம், என்னடா அவன் படுத்துறானேன். சில இடங்களில் சொல்லுவா, உங்கள் தலைவி யாரோ அவன் என் கையை காலை பிடிச்சி விட்டோம், அவளுக்கு இன்னும் கோபம் வரும். பிடிக்கிறோண்டா, பிடிக்கிறோம். அதை விட முக்கியமாக, ஆமாம் 2 பேர் கையை பிடிக்கிறோம், 2 பேர் காலை பிடிக்கிறோம், உனக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு இல்லை, அப்படியே தூக்கி இந்த மானசி கங்கா அதை போடணும். என்ன நினச்சிட்டு இருக்கா மனசில், திமுறோ அப்படின்னு மிரட்டுறா. உடனே திரும்பி கொஞ்சம் தூரம் அப்படியே வண்டி ஓட்டுறான். போட்டு ஓடம் திடீர்னு பார்த்தா அச்சோ பார்த்து ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அது பாருங்க அப்படின்றான். போட்டில் ஒரு சின்ன ஓட்டை அப்படியே உள்ளுக்குள்ளே தண்ணி வர்றது. இந்த ஓடமோ கப்பலோ ரொம்ப அழகாக சொல்லுவாள், இது பெரிய கடலில் போவதனால இல்லாட்டி ஒரு பெரிய நதியில் போகிறதுனால மூழ்குவதில்லை, ரஃப்பான சீல கூட மூழ்காது. ஆனால் இந்த ஓடம் எப்போ தெரியுமா மூழ்கும், அதில் ஒரு சின்ன தொலை வந்து தண்ணீர் உள்ள வந்தால் மூழ்கி போயிடும். ஸோ ஆஸ் லாங் அஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும்
வாழ்க்கையில் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் எப்படி வந்தாலும் உங்களால் ஜீவிக்க முடியும். நீங்கள் மனசு விட்டு போனால் அது உங்களை அப்படியே மூழ்கடிச்சிடும். இதுதான் தாத்பரியமாக சொல்லுவார்கள். இப்போ கண்ணன் சொல்கிறான், கண்ணன்றதை விட கண்ணன் தானே. அப்போ உடனேயே ஐயோ என்ன பண்ணுறது, பகவான் சொல்கிறான், நான் தான் மாறு வேஷத்தில் இருக்கானே, அது ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, என்ன பண்ணுங்கோ, உங்கள் காலி பானையெல்லாம் முதல்ல போடுங்கோ, கொஞ்சம் வெயிட் கம்மியாக. சரி என்ன பண்ணுறது, காலி பானையெல்லாம் போட்டேன், அதுக்குள்ளே தண்ணி குபு குபுன்னு உள்ளே வருது, என்ன பண்ணுறதுடா. அவன் சொல்கிறான், இந்த உசுறு முக்கியம், தயிராவது மோராவது எண்ணெய் அதை தூக்கி போடுங்க, எல்லாத்தையும் அதையும் தூக்கி போட்டுட்டா, அப்படியே தண்ணி உள்ளே வருது. இவன் சொல்கிறான், இந்த ஆபரணங்கள்லாம் கைட்டி போடுங்க, எல்லாம் வெயிட்டு, இதனால தான் போட்டு உள்ள முழுக்க அதிகம் வெயிட் கனமாக அதிகமாக என்ன பண்ணுறது அப்படின்னு கத்துறான். உடனே ஆபரணங்களையும் தூக்கி போடுறான். அப்போ அடுத்த கண்ணன் சொல்கிறான், கண்ணன் தான் மாறு வேஷத்தில் இருக்கான், யாருக்கும் தெரியலையா. அவன் மாமாயனாச்சு, தன்னை மறைத்துக் கொள்வதில் அவனுக்கு சமானமாக யார் உண்டு, யாருமே கிடையாது. அப்போ உடனே கண்ணன் சொல்கிறான், ஆபரணங்கள்லாம் தூக்கி போடுறான். அதாவது எதெல்லாமோ நிறைய சம்மந்தம் இருக்கும்ல, எல்லாம் ஒவ்வொன்றா தூக்கி போடணும். அப்போ என்னடா கிடைக்கும்னா இதோ சொல்கிறேன், இப்போ தூக்கி போட்டா சவான்னு சொல்கிறான், இன்னும் கூட வெயிட் அதிகமாக இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் கைட்டு தூக்கி போட்டுக்கணும். வந்ததே கோபம் இவாளுக்கெல்லாம், என்னது அப்படின்றதுக்குள்ள ஆகாசம் வேற இருட்டுண்டு மின்னல் லேசாக மழை சொட்கோ அப்படி ஆரம்பிக்க, இவன் வேற இப்படின்னு போட்டு அப்படி தத்தளிக்கிற மாதிரி ஆட்ட, யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராதாராணி ஓடி வந்து இவன் கழுத்தை கட்டி பிடிக்க, இவாளுக்கெல்லாம் இவர்களை பிடிக்கவும் முடியலை, ராதாராணியை பிடிக்கவும் முடியல. அப்படி கழுத்தை கட்டி பிடிச்சுன்னு இடுப்பில் சொல்லி இந்த புல்லாங்குழல ராதாராணியை பார்த்து, ஏ கிருஷ்ணா அப்படின்னு ஒரு கத்தி அவனுடைய மேலே போடுற கம்பளியெல்லாம் விளக்க, பீதாம்பரதாரியாக நீலமேக ஷாமலனாக தலையில் மயில் பீலியோட சாட்சாத் மன்மதனாக கோட்டி சூரிய பிரகாசனாக ஜாமன் நம்ம கிச்சா அழகன் அவனாக, அதுக்குள்ள லேச மழையெல்லாம் தூர உடம்பெல்லாம் நனைய, அதை 2 பேரையும் கட்டி அணைச்சிக்க, கோபிகள் சிரிக்க, அதுக்குள்ள போட்டோட ஓட்டையும் சரியாக ஒரு நௌகா லீலா நடந்தது. ரொம்ப விசேஷம். இன்னைக்கு அந்த நௌகா லீலாவெல்லாம் அங்கே கொண்டாடுவார்கள். அப்படி இந்த மானசி கங்கால அவ்வளவு அழகான கிருஷ்ணனுடைய ஓட லீலை நடந்தது. சூப்பர்ல, ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மானசி கங்கா. ஸோ இந்த மானசி கங்கா கரையில் சில முக்கியமான இடங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். ஸோ உங்கள்கிட்ட இருக்க தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுட்டே இருக்கும். நீங்கள் தேவைன்னு நினச்சிட்டு போய் எல்லாம் தூக்கி போட்டாச்சுன்னா கண்ணன் கிடைப்பான். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ரைட்? கிருஷ்ணனை பிடிச்சிக்கோங்க. அழகான இந்த விஷயங்களை மனசில் தேக்கி வச்சுக்கோங்க. சீக்கிரம் கோவர்தனம் போகணும், கோவர்தன பிரதட்சணம் போகணும், மானசி கங்கா பார்க்கணும், எல்லாம் அனுபவிக்கணும். நீங்கள் அதுதான் யோசிக்கணும். அதை விட்டு ஆத்துக்காரர் விட மாட்டார், குடும்பத்தில் இது இருக்குது, வயசாக என்ன பண்ணுறது, உடம்புல முடியுமான்னு தெரில. அதாவது இந்த இடத்துக்கு போகணும், அனுபவிக்கணுன்றதை தாண்டி மற்ற எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கு. அதனாலே தான் பல விஷயங்கள் தள்ளி போடப்படுகிறது. போகணும், பார்க்கணும். அதுக்காக உங்கள் மனசு அதில் ஃபிக்ஸ் ஆகிடுத்துன்னா தானாகவே அதற்கான வழிகள் உமக்கு கிடைக்கும். சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா,
कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो मानसी गंगा की जय जय जय। राधे कृष्णा।